सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखशौनिक भीष्मताल्प्यान् ருக்மாங்கத அர்ஜுன வசிஷ்ட விபீஷணாதின் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினர் நடந்து வரக்கூடிய ஸ்ரவணியத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் நம்ம சம்ஷேப ராமாயணம் பாராயணம் பண்ணலாம். சம்ஷேப ராமாயணம் தமிழில் பாராயணம் பண்ணி அப்படியே ஸ்லோகத்தையும் படிக்கலாம், அர்த்தத்தையும் படிக்கலாம். ராம 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 ஓம் நம பகவதி வாசுதேவ ஸ்ரீராம ராமாய நமக. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 1 நாரதர் கூறியது. பாலகாண்ட பிரதம சர்க்க நாரத வாக்கியம். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிவப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். சிறந்த தபஸ்வியான வால்மீகி முனிவர் தவம் சுவாத்தியாயம் ஆகியவற்றில் ஆழமாக ஈடுபட்டுள்ளவரும் பேசுவதில் வல்லவரும் தலை சிறந்த முனிவருமான நாரதரை பார்த்து கேட்டார். முனிவரே, தற்போது இவ்வுலகில் நற்குணம், ஆற்றல், தர்மம் பற்றிய தர்மத்தை பூர்ணமாக அறிந்தவர் யார்? நல்ல குணங்கள் உள்ளவர் யார்? நன்றி மறவாதவர் யார்? அதே சமயத்தில் சத்தியமான வாக்கியத்தை பேசுபவர் யார்? அது திருடவிரதா எடுத்த காரியத்தில் உறுதியாக கடைபிடிப்பவர் யார் என்று வால்மீகி கேட்டார். நாரதரிடத்தில் நாரதரை பார்த்து கேட்டார். கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வேத்யவான் தர்மஜ்ஞஸ்ட கிருதஜ்ஞஸ்ய சத்தியவாக்கிய திருடவிரதா. நல்ல ஒழுக்கம், எல்லா பிராணிகளின் நலனின் அக்கறை, பேரறிவு செயற்திறன் உடையவர், கண்ணால் பார்த்தவுடனே பிரியம் ஏற்படும் பேரழகு உடையவர் யார்? சாரித்ரேண சகோ யுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கஹ சமர்த்தஸ்ச கஷ்டைக பிரியதர்ஷனः. தன் மனத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர், கோபத்தை வென்றவர், ஒளி பொருந்தியவர், யாரிடமும் வெறுப்பை காட்டாதவர், போர்க்காலத்தில் இருக்கும்போது எவருக்கு கோபம் ஏற்பட்டால் அதை கண்டு தேவர்களும் அஞ்சு நடுங்குகிறார்களோ அப்படிப்பட்டவர் யார் இருக்கிறார்? ஆத்மவான் கோ ஜிதக்ரோதோ திரிமான் கோ அனசூயக கஸ்ய பிப்பதி தேவாஸ்ச ஜாதுரோஷஸ்ய சம்யுகே. இதை தெரிந்து கொள்ள நான் மிகவும் ஆவலுள்ளவனாக இருக்கின்றேன். மாமுனிவரே, இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை தாங்கள் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள். ஏததிச்சாம் அகம் சோதும் பரம் கௌதூகலம் ஹிமே மகர்ஷித்வம் சமத்வசி ஞாதுமேவம் விதம் நரம். வால்மீகியின் இந்த சொற்களை கேட்டதும் மூவுலக செய்திகளையும் அறிந்தவரான நாரதர், சொல்கிறேன் கேளுங்கள் என்று கூறி மகிழ்ச்சியுடன் கூறத் தொடங்கினார். சுத்வாச்சைதத்து திரிலோகஜோ வால்மீகி நாரதோ வசः சூயதாமிதி சாமந்திரிய பிரகிருஷ்ட வாக்கியம் அப்பிரவித்து. முனிவரே, நீங்கள் கூறிய சிறந்த குணங்களில் பலர் மனிதரிடம் காணுதற்கு அரியவை. என்றாலும் அவ்வளவு உயர்ந்த குணங்கள் எல்லாம் நிறைந்த ஒரு உத்தம மனிதரை நான் நினைவுபடுத்தி கொண்டு சொல்கிறேன் கேளுங்கள். பகவோ துர்லபாஸ்சைவ ஏ த்வயா கீர்த்திதா குணः முனே பக்ஷ்யாமி அகம் புத்வா தைர்யுக்த ஸ்ரூயதாம் நரஹ. அவர் இக்ஷ்வாகு வம்சத்தில் தோன்றியவர், ராமன் என்று மக்களால் அழைக்கப்படுபவர், தன்னை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர், பேராற்றல் படைத்தவர், ஒளிமிக்கிறவர், உறுதியும் புலநடக்கும் உடையவர். இக்ஷ்வாகு வம்ச பிரபுவோ ராமோ ராம 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 ராமோ நாம ஜனேஸ்ருதः நியதாத்மா மகாவீர்யோ திருதிமான் வசி. श्रीमान वसी
அறிவாளர், நீதி அறிந்தவர், புத்திமான், நீதிமான், வாக்மி, பேச்சுத்திறன் உடையவர், ஸ்ரீமான், எல்லா மேன்மைகளும் பெற்றவர், சத்ருநிபர்கனகா, எதிரிகளை எல்லாம் அழிப்பவர், எதிரிகளை ஒன்றொழித்தவர், விபுலாம்சு, விசாலமான தோள்கள் உடையவர், மகாபாகு, வலுவான புஜங்கள் உடையவர், கம்பு கிரீவோ, சங்கு போன்ற கழுத்து உடையவர், மகாஹனுகு, செழிப்பான தாடைகள், கொள்கொழுந்த தாடைகள் உடையவர். அப்படிப்பட்ட அகன்ற மார்பு மகோரஸ்கோ, அதே சமயத்தில் பெரிய வில் வைத்து கொண்டிருப்பவர், மகேஷ்வாசு கூடசத்ரு அரிந்தமக ஆஜானுபாகு சுஷிரா சுலலாடசு விக்ரமக, கழுத்தினுடைய கீழ்ப்பகுதி எலும்பு தெரியாதபடி சதைபிடிப்புள்ளவர், காமம் முதலான 6 எதிரிகளை அடக்கி வைத்திருப்பவர், முழங்கால் வரை நீண்டிருக்கும் கைகள், அழகான சிரசு, அழகான நெற்றி, மனம் கவரக்கூடிய கம்பீரமான நடைவுடையவர். உடலுறுப்புகள் சாமுத்திரிகா லட்சணப்படியான அளவுடனும் அந்தந்த அங்கத்திற்கு ஏற்றபடி அளவு பகுப்புடனும் இந்திரநீலமணி போன்ற கரும்பச்சை வண்ணமும் கொண்டுள்ளன. மிக்க பராக்கிரமுடையவர், நீண்ட அகன்ற கண்களை உடையவர், சமசம விபக்தாங்கா ஸ்னிக்தவர்ண பிரதாபவான், பீனவக்ஷா விசாலக்ஷோ லக்ஷ்மிவான் சுபலக்ஷண, தர்மத்தையும் அறிந்தவர், தவறாத சொல்வுடையவர், மக்களின் நல்வாழ்வில் மனம் செலுத்துபவர், புகழ்மிக்கவர், தெல்லிய ஞானமுடன் நிறைந்தவர், நெருப்பு போல் தூய்மையானவர், புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர், மனத்தை ஓரிடத்தில் நிலைநிறுத்தக்கூடியவர், தர்மஜ்ஞ சத்யசந்தஸ்ச பிரஜானாம் ச ஹிதேரதः யசஸ்வி ஞான சம்பன்னः சுச்சிர்வஸ்ய சமாதிமான். பிரம்மாவை போன்றவர், பிரம்மாவை போல் எல்லோரிடத்திலும் சமமானவர், அனைத்து செல்வ செழிப்பும் நிறைந்தவர், வாரி வழங்கி போஷிப்பவர், எதிரிகளை ஒழித்து கட்டுபவர், உயிர் பிராணி வர்க்கங்கள் அனைத்தையும் காப்பாற்றுபவர், தர்மத்தை மிக்க கவனத்துடன் ரட்சிப்பவர், பிரஜாபதி சமத் ஸ்ரீமான் தாதா ரிபுன்சூதன ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா. தனக்கு உண்டான தர்மங்களையும் தன் மக்களுக்கான அறங்களையும் போற்றி பாதுகாப்பவர், வேதாந்த தத்துவங்களை அறிந்தவர், வில்வித்தையில் தனிப்பெரும் ஆற்றலுடையவர், ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ரக்ஷிதா வேதாங்க தத்வஜோ தனிர்வேதேச்ச நிஷ்டிதா. எல்லா அறநூல்களின் பொருளுண்மையை அறிந்தவர், நினைவாற்றலும் ஆழ்ந்த அறிவும் உடையவர், எல்லா மக்களுக்கும் பிரியமானவர், இரக்கமுடையவர், நெஞ்சுரம் படைத்தவர், நற்சிந்தனையாளர், சர்வசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞா ஸ்மிருதிபான் பிரதிபானவான், சர்வலோக பிரிய சாதுர் அதீனாத்மா விசக்ஷண. பெருங்கடலை நோக்கி ஆறுகள் பாய்ந்து வந்து அதில் கலந்து விடுவதைப் போல இவரை நோக்கி சான்றோர்கள் ஆர்வத்துடன் வருகிறார்கள். உயர்ந்த இயல்பினர், எல்லோரிடமும் சமமான பார்வையுடையவர், எப்பொழுதும் அழகிய தோற்றமுடையவர், கோபம், ஆக்ரோஷம், போர்முனைப்பு ஆகியவற்றாலும் உடல் பொறிவு விகாரம் அடைவதில்லை. சர்வதா அபிகத சத்பிஹி சமுத்திரைவ சிந்துபிஹி ஆர்யஹ சர்வசமஸ்சைவ சதைவ பிரியதர்ஷன. கம்பீரத்தில் பெருங்கடலையும் உறுதியில் இமயத்தையும் போன்ற அவர் எல்லா நற்குணங்களும் நிரம்பி தன் தாயார் கௌசல்யின் ஆனந்தத்தை வளர்ப்பவர். சச்ச சர்வகுணோபேதா கௌசல்யானந்தவர்த்தன சமுத்திரைவ காம்பீர்யே தைரியேன ஹிமவாணிவ. வீரத்தில் மகாவிஷ்ணு, மனத்தை ஈர்க்கும் தோற்றத்தில் முழு நிலவு, கோபத்தில் பிரளய காலாக்னி, பொறுமையில் பூமித்தாய் போன்றவர். விஷ்ணுனா சதுஷோ வீர்யே சோமவத் பிரியதர்ஷன காலாக்னி சதுஷக்ரோதே க்ஷமயா பிரதிவேசமஹ. தியாகத்தில் குபேரன், சத்தியத்தில் இன்னொரு தர்மதேவதை போன்றவர். இவ்வளவு நற்குணங்கள் நிரம்பியவரும், சொல் தவறாத பராக்கிரமம் உடையவரும், தசரத மன்னனுக்கு பிரியமான மூத்த மகனும், உன்னத குணசாலியுமான ராமனுக்கு குடிமக்களின் நன்மைக்காகவும் குடிமக்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற நன்னோக்கத்துடனும் இளவரச பட்டம் சூட்ட மாமன்னர் நிறைவான மனதோடு ஆசைப்பட்டார். தனதேன சமஸ்தியாகே சத்திய தர்ம இவாபரக தமேவம் குணசம்பன்னம் ராமம் சத்திய பராக்கிரமம் ஜேஷ்டம் சிரேஷ்ட குணைர்யுக்தம் பிரியம் தசரதசுதம் பிரகிருதீனாம் ஹிதர்யுக்தம் பிரகிருதி பிரியகாம்யா. பட்டம் சுட்டுதல் என்ற கோலாகல நிகழ்ச்சிக்காக சேகரிக்கப்படும் ஏராளமான பொருட்களை கண்ட மன்னரின் ஒரு மனைவியான கைகை என்பவள் முன்னர் கொடுப்பதாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்த வரத்தின்படி ராமனை நாடு கடத்த வேண்டும் என்றும்
தன் வயிற்றில் பிறந்த மகன் பரதனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்றும் கோரினாள். யவராஜேன சம்யோக்தம் ஐச்சத்து பிரித்ய மகீபதி தஸ்யாபிஷேக சம்பாரான் திருஷ்ட்வா பாரியாத கைகேயி பூர்வம் தத்தபரா தேவி பரமேனம் அயாச்சத விவாசனம் ச ராமஸ்ய பரதஸ்ய அபிஷேச்சனம். அறநெறி என்ற நீல் கயிற்றால் பிணைக்கப்பட்ட மன்னர் தான் முன்னர் கொடுத்த சொல் தவறாமல் தனக்கு மிகவும் பசத்திற்குரிய மைந்தன் ராமனுக்கு நாடு கடத்தினார். சத்யவச்சனாத் ராஜா தர்மபாஷேன சம்யதः விவாசயாமாச சுதம் ராமம் தசரத பிரியம். மன்னர் முன்பு கொடுத்திருந்த வரத்தை நிறைவேற்றுவதற்காக தந்தையின் ஆணைப்படியும் கைகேயின் விருப்பப்படியும் வீரரான ராமன் கானகம் சென்றார். ச ஜகாம வனம் வீரः பிரதிஜ்ஞாம் அனுபாலயன் பிதிர்வச்சன நிர்தேசாத் கைகேய்யா பிரிய காரணாத். அப்போது அன்னை சுமித்ரையின் ஆனந்தத்தை வளர்ப்பவனும் மூத்தவர்களிடம் பேரன்பு காரணமாக அடக்க முடியவனுமான லட்சுமணன் தனக்கு பிரியமான சகோதரர் வெளியே புறப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து அன்பு பொங்கியிட நல்ல சகோதரனின் இயல்புக்கேற்றபடி மூத்த சகோதரனை தொடர்ந்து உடன் சென்றான். தம் ரஜந்தம் பிரியோ பிராதா லக்ஷ்மணோ அனுஜகாமக ஸ்னேகாத் வினய சம்பன்னः சுமித்ரானந்தவர்த்தனः பிராதனம் தயுதோ பிராது சௌப்ராத்திரம் அனுதர்ஷயன். ராமனுக்கு மிகவும் பிரியமான மனைவி, ராமனுக்கு உயிர் போன்றவள், ஜனகருடைய குலத்தில் தோன்றியவள், தேவமாயை போல் உருவாக்கப்பட்டவள், அழகும் நற்குணங்களும் நிறைந்தவள், பெண்களில் தலை சிறந்தவள். இப்படிப்பட்ட சீதை சந்திரனை விட்டு பிரியாத ரோஹிணியைப் போல ராமனை பின்தொடர்ந்து காட்டிற்கு சென்றாள். தந்தை தசரதரும் ஊர் மக்களும் சிறிது தூரம் வரை பின்தொடர்ந்து வந்தார்கள். தசரதர் தன் தேரோட்டியை திருப்பி அனுப்பிவிட்டார். ராமஸ்ய தைதாபார்யா நித்யம் பிராண சமாஹிதா ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரிணாம் உத்தமாவது சீதாப்யனுகதா ராமம் சசினம் ரோஹிணீம் யதா பௌரைர் அனுகதோ தூரம் பித்ரா தசரதேனச்ச. சிருங்கிபேரபுரத்தில் கங்கை கரையில் தனக்கு பிரியமான வேடத் தலைவன் குகனை சந்தித்த பின் தேரை ஓட்டி கொண்டு வந்த சாரதிக்கு வெடி கொடுத்து அனுப்பினார் தர்மாத்மாவான ராமன். ஊர் மக்கள் வெடி கொடுத்து அனுப்பினார் ராமன். ஸ்ருங்கிபேரபுரே சூதம் கங்கா கூலே விசர்ஜயத்து குகமாசாத்திய தர்மாத்மா நிஷாதாதிபதிம் பிரியம். லட்சுமணன் சீதை குகனோடு கூட ஒவ்வொரு வனப்பகுதியாக சென்று பல்பல ஆறுகளை கடந்து பரத்வாஜ முனிவரின் ஆணைப்படி சித்திரகூடத்தை அடைந்து அங்கே ஒரு அழகிய பர்ணசாலை அமைத்து கொண்டு மூவரும் அந்த காட்டில் வசிக்கத் தொடங்கினார்கள். பரத்வாஜ ஆசிரமத்திலேயே குகன் விடைபெற்று சென்று விட்டான். குகேன சகிதோ ராம லக்ஷ்மணேனச்ச சீதையா தேவனேன வனம் கத்வா நதிஸ்தித்வா பகூதகாக சித்திரகூடம் அனுப்பிராப்ய பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யமாவசதம் கிருத்வா ரமமானா வனேத்ரயः. தேவகந்தர்களைப் போல அம்மூவரும் அங்கே சுகமாக வசித்து கொண்டிருந்தார்கள். ராமன் சித்திரகூடம் சென்று தங்கிய பின் மகன் பிரிவாற்றமையை தாங்க முடியாத மன்னர் தசரதர் மகனை நினைத்து புலம்பிக் கொண்டே தேவலோகம் சென்றடைந்தார். அவரது உயிர் பிரிந்ததும் வசிஷ்டர் முதலான அந்தணர்களால் அரசுரிமை ஏற்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட போதிலும் மகாபலம் பொருந்திய பரதன் அரசாட்சியை ஏற்கவில்லை. ராமன் திருவடிகளில் வணங்கி அவர் அருளை பெறுவதற்காக அவன் காட்டிற்கு போனான். தேவகந்தர்வ சங்காஷாஸ் தத்ரதே ஞமசன் சுகம் சித்திரகூடம் கதே ராமே புத்திரசோகாதுரஸ்ததா ராஜா தசரதத் ஸ்வர்க்கம் ஜகாம விளபன் சுதம் மிருதேத்து தஸ்மின் பரதோ வசிஷ்ட பிரமுகேத்வஜைஹி நியுஜ்யமானோ ராஜ்யாய நைச்சத்ராஜ்யம் மகாபலः ச ஜகாம வனம் வீரோ ராமபாத பிரசாதகः. சித்திரகூடம் சென்று சத்தியத்தையே பராக்கிரமமாக உடைய மகாத்மாவும் சகோதரனுமான ராமனை தன் உத்தம மரபுக்கேற்ற இயல்பை வெளிப்படுத்தும் வகையில் அறமறிந்தவரே, தாங்கள்தான் மன்னர் என்று கூறி பிரார்த்தித்தான். ராமன் பெருமணம் படைத்தவர், மகிழ்ச்சி ததும்பும் முகத்தினர், பெரும் புகழ் உடையவர். என்றாலும் வீரமிகுந்த ராமன் தந்தையின் ஆணையை மீறி தான் அரசு செலுத்த விரும்பவில்லை. கத்வாதுச மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் அயாச்சத் பிராதரம் ராமம் ஆத்யபாவ புரஸ்கிருதः त्वमेव राजा धर्मज्ञ इति रामं वचो பிரவித்து ராமோபி பரமோதாரः சுமுகः சுமகாயசாः.
அரசு செலுத்துவதற்காக தன் பாதுகைகளை அவனிடம் ஒப்படைத்து மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கூறி பரதனை திருப்பி அனுப்பி வைத்தார். பரதனின் மூத்த சகோதரனான ராமன் திருப்பி அனுப்பி வைத்தார். நச்சை செத்து பிதுராதேசாத்து ராஜ்யம் ராம மகாபலக பாதுகேச்சாஸ்கிய ராஜ்யாஜ ஞாசம் தத்வா புனப்புனக. அவனுடைய விருப்பம் நிறைவேறாமல் போனாலும் ராமனின் திருவடிகளில் வணங்கி நந்தி கிராமத்தில் தங்கியிருந்தபடியே ராமன் திரும்பி வரும் நாளை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு அரசாட்சியை நடத்த தொடங்கினான். நிவர்த்தயாமாச ததோ பரதம் பரதாக்ரஜः ச காமம் அனவாப்யைவ ராமபாதௌ உபஸ்பிருஷன் நந்தி கிராமே அகரோத்ராஜம் ராமாகமனகாங்க்ஷயா கதேத்து பரதே ஸ்ரீமான் சத்யசந்தோ ஜிதேந்திரிய. பரதன் சென்றதும் திருவளர் செல்வரும் வாக்கை காப்பாற்றுபவரும் புலநடக்கம் உடையவருமான ராமன் அயோத்தி நகர மக்கள் பெருவாரியாக வருவதும் போவதுமாக இருப்பதை பார்த்து அவர்களை தடுத்து நிறுத்துவது கஷ்டம் என்பதால் மன உறுதி பூண்டு மக்கள் எளிதில் புகுந்து வர முடியாத தண்டகார நிலத்திற்குள் பிரவேசித்தார். ராமஸ்து புனராலக்ஷ்ய நாகரஸ்ய ஜனஸ்ய ச தத்ராகமனம் ஏகாக்ரோ தண்டகான பிரவிவேஷः. தாமரை கண்ணரான ராமன் பெருங்காட்டிற்குள் நுழைந்ததும் எதிரே வந்த அரக்கன் விராதனை கொன்று பின்னர் சரபங்கர், சுதீக்ஷ்ணர், அகஸ்தியரின் சகோதரர் முதலிய முனிவர்களை தரிசனம் செய்து கொண்டார். பிரவிஷ்யது மகாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனः விராதம் ராட்சசம் ஹத்வா சரபங்கம் ததர்ஷः சுதீக்ஷ்ணம் சாப்ய அகஸ்தியம் ச அகஸ்திய பிராதரம் ததா. அகஸ்தியருடைய ஆணைப்படி இந்திரனால் கொடுக்கப்பட்ட வில், கத்தி, குறைவுபடாத அம்புகளை கொண்ட 2 அம்புர துணிகள் முதலியவைகளை மிக மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். அகஸ்திய வச்சனாச்சைவ ஜக்ராஹைந்திரம் சராசனம் கட்கம் ச பரமபிரீதஸ்தூணி சாக்ஷய சாயகு. வனவாசிகளுடன் ராமன் வசித்து கொண்டிருக்கும் காலத்தில் ஒரு சமயம் அசுர அரக்கர்களை அழிக்க வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்து கொள்வதற்காக முனிவர்கள் கூட்டமாக வந்தார்கள். தண்டகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் தீவிரமான தவத்தினால் அக்னியை போல் ஆன்ம பொலிவு பெற்றவர்களுமான அவர்களிடம் அந்த காட்டிலுள்ள அசுர அரக்கர்களை அழிப்பதாகவும் பின்னர் நடைபெறப் போகும் பெரும் போரில் எல்லா அரக்கர்களையும் வதம் செய்வதாகவும் ராமன் வாக்குறுதி அளித்தார். வசதஸ்ய ராமஸ்ய வனே வனச்சரை சக ऋषयो अप्याहम् आगमन् सर्वे वदय आसुर राक्षसां सदेशां प्रतिशुश्राव राक्षसानां तदा वने प्रतिज्ञातस्य रामेण वद संयति राक्षसां ऋषीणाम् अग्निकल्पाणां दण्डकारण्यवासिनाम्. அந்த ஜனஸ்தானத்திலேயே வசித்து வந்தவளும் தன் விருப்பம் போல் உருவம் எடுக்க வல்லவளுமான அரக்கி சூர்பனகை அவரால் அங்கபங்கம் செய்யப்பட்டாள். தேனதத்ரைவ வசதா ஜனஸ்தான நிவாசினி விரூபிதா சூர்பனகா ராட்சசி காமரூபிணி. பின்னர் சூர்பனகையின் தூண்டுதலால் போருக்கு வந்த கரன், திரிசிரசு, தூஷணன் ஆகிய அரக்கர்களையும் அவருடன் வந்த படைவீரர்களையும் போர்க்களத்தில் ராமன் அழித்து கட்டினார். பத சூர்பனகா வாக்கியாத்து உச்சுக்தான் சர்வ ராட்சசான் கரம் திரிசரசம் செய்வ தூஷணம் செய்வ ராட்சசம் நிஜகான ரணே ராமஸ்தேஷாம் செய்வ பதானுகான். ஜனஸ்தானம் என்ற அந்த காட்டு பகுதியில் வசித்து வந்த 14,000 அரக்கர்களையும் கொன்றொழித்தார் ராமர். வனே தஸ்மின் நிவசதா ஜனஸ்தான நிவாசினாம் ராட்சசாம் நிகதான்யாசன் சகஸ்ராணி சதுர்தச. தன் சொந்தக்காரர்களின் பேரழிவை கேள்விப்பட்ட ராவணன் சினத்தால் மனம் தடுமாறி மாரிசன் என்ற அரக்கனின் உதவியை நாடி சென்றான். ததோ ஞாதிபதம் சுத்வா ராவண குரோத மூர்ச்சிதः சகாயம் வரையாமாச மாரிச்சம் நாம ராட்சசம். ராவணா, பேராற்றல் படைத்த அவருடன் ராமனுடன் பகைமை பாராட்டுவது உனக்கு ஏற்றதல்ல என்று கூறி பலவாறாக மாரிசனால் தடுக்கப்பட்ட போதிலும் அந்த அறிவுரையை அலட்சியம் செய்து காலனால் தூண்டப்பட்ட ராவணன் மாரிசனுடன் கூட ராமன் தங்கியிருந்த ஆசிரம வளாகத்திற்கு சென்றான். வாஜ்யமான சுபகுஷோ மாரீச்சேன ச ராவணः ந விரோத பலவதா க்ஷமோ ராவண தேனதே அநாத்ருத்யது தத்வாக்கியம் ராவண காலச்சோதிதः ஜகாம சகமாரிச்சஸ் தஸ்யாசிரம பதம் ததா. அரசகுமாரர்கள் இருவரையும் மாயாவியான மாரிசனால் வெகு தூரத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டு தன்னுடன் சண்டை போட வந்த ஜடாயு என்ற கழுகை கொன்றுவிட்டு
ராமனுடைய பத்னியை கவர்ந்து சென்றான் ராவணன். தேனமாயா வினா தூரம் அபவாஹ்யம் துபாத்மஜோ ஜஹாரபாரியம் ராமஸ்ய கிருத்ரம் ஹத்வா ஜடாயுஷம். கழுகு கொல்லப்பட்டு கிடப்பதை பார்த்து ஈனஸ்வரத்தில் அவர் கூறிய மைதிலி கவர்ந்து செல்லப்பட்டாள் என்பதை கேட்டு ராகவன் சோகத்தால் தகிக்கப்பட்டு எல்லா பொறிகளும் கலங்கி நிற்க துயரத்துடன் புலம்பத் தொடங்கினார். கிருத்ரம் ச நிகதம் திருஷ்ட்வா ஹிருதாம் சுத்வாச்ச மைதிலிம் ராகவ சோக சந்தப்தோ உலலாப ஆகுலேந்திரிய. அந்த துயர சூழலிலேயே ஜடாயுக்கு ஈமக்கடங்கள் செய்தார். பின்னர் சீதையை தேடி சென்று கொண்டிருக்கும்போது விகாரமும் பயங்கரமும் கலந்த தோற்றமுடைய கபந்தன் என்ற அரக்கனை கண்டார். பெருந்தோழர் ராமன் அவனை கொன்று உடலை அக்னியில் போட்டவுடன் அவன் சொர்க்கம் சென்றான். ததஸ்தேனைவ சோகேன கிருத்ரம் தக்வா ஹடஜ தத்வா தக்வா ஜடாயுஷம் மார்க்கமானோ வனே சீதாம் ராட்சசம் சந்ததர்ஷः கபந்தம் நாமரூபேன விக்ருதம் சோ கோரதர்ஷனம் தம் நிகத்திய மகாபாகுர் ததாக ஸ்வர்கதஸ்ய சஹ. மேலே போகும்போது அறநெறி தவறாத சபரியை பற்றி கூறினான். ராகவா தர்மம் காக்கும் தூய துறவியான சபரியை சென்றடைவாயாக என்று எதிரிகளை வீழ்த்தவரும் தேஜஸ்மிக்கவருமான அவர் சபரி இருந்த இடத்தை அடைந்தார். தசரதகுமாரர் சபரியினால் தகுந்த முறையில் உபசரிக்கப்பட்டார். சச்சாபிக கதையாமாச சபரிம் தர்மச்சாரிணிம் ஷமணிம் தர்ம நிபுணாம் அபிகச்சேதிராகவம் சோ அப்பியகச்சன்ன மகாதேஜாக சபரிம் சத்ருசூதன சபர்யா பூஜித சம்யக் ராமோ தசரதாத்மஜ. ஆஹா, பம்பை ஏரிக்கரையில் அனுமனுடன் சந்திப்பு ஏற்பட்டதென்றோ. ஹனுமானுடைய ஆலோசனையின்படி சுக்ரீவனையும் சந்தித்தார். பம்பா தீரே ஹனுமதா சங்கதோ வானரேண ஹனுமத் பச்சனாஸ்தைவ சுக்ரீவேன சமாகத. மகாபலசாலியான ராமன் சுக்ரீவனிடம் ஆரம்பம் அயோத்தியிலிருந்து புறப்பட்டது முதல் தொடங்கி என்னென்ன நடந்தனவோ அவைகளை அவ்விதமே குறிப்பாக சீதையை பற்றி விரிவாக கூறினார். சுக்ரீவாயச்ச தத் சர்வம் சம்சத்ராம மகாபலः ஆத்யஸ்தத் யதாவிருத்தம் சீதாயாஸ்ச விசேஷதः. ராமனிடமிருந்து முழுமையான தகவல்கள் பெற்றுக்கொண்ட வானரன் சுக்ரீவன் மனம் உவந்து அக்னி சாட்சியாக ராமனுடன் நட்பு பூண்டான். சுக்ரீவஸ்சாபி தத் சர்வம் ஸ்ருத்வா ராமஸ்ய வானரः சகார சக்கியம் ராமேன பிரீதஸ்சைவ அக்னிசாட்சிகம். பின்னர் வானர மன்னன் வாலியுடன் தனக்கு பகைமை ஏற்பட்டது குறித்து நெருங்கிய நட்புணர்வுடனும் துயரத்துடனும் ராமனிடம் தெரிவித்தான். ததோ வானரராஜேன வைராண கதனம் பிரதி ராமாயாவேதிதம் சர்வம் பிரணயாத்து துக்கிதேனச்ச. அப்போது வாலியை வதம் செய்வதாக ராமனால் சபதம் செய்யப்பட்டது. சுக்ரீவன் வாலியினுடைய நிகரற்ற ஆற்றலை பற்றி கூறினான். ஏனென்றால் ராமனுடைய ஆற்றலில் சுக்ரீவனுக்கு சந்தேகம் இருந்து வந்தது. பிரதிஜ்ஞாம் து ராமேண ததா வாலிவதம் பிரதி வாலினஸ்ச பலம் தத்ர கதயாமாச வானரः சுக்ரீவ சங்கிதஸ்சாசின் நித்தியம் வீர்யேன ராகவே. ராமனுடைய பலத்தை பற்றி தன் கண்களால் தெரிந்து கொள்வதற்காக பெரிய மலை போன்றிருந்த துந்துபியின் பேருடலை காட்டினான் சுக்ரீவன். ராகவத் பிரத்யார்த்தம் து துந்துபே காயமுத்தமம் தர்ஷயாமாச சுக்ரீவோ மகாபர்வத சந்நிபம். சுக்ரீவனின் கருத்தை புரிந்து கொண்ட மகாவீரர் ராமர் சற்றே புன்னகைத்து எலும்புகளின் மகாபெரும் குவியலை கால் கட்டவர்களை கொண்டு 10 யோஜனை தூரத்திற்கு அப்பால் தூக்கி எறிந்தார். உத்ஸ்மயித்வா மகாபாகு பிரேக்ஷியச்சாஸ்தி மகாபலः பாதாங்குஷ்டேன சிக்ஷேப சம்பூர்ணம் தசயோஜனம். அடுத்ததாக அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்காக ஒரே ஒரு பெரும் பானத்தால் 7 ஆச்சா மரங்களையும் மலையையும் ரசாதளத்தையும் ஒருங்கே துளைத்து காட்டினார். பிபேதச்ச புனசாலான சப்தைகேன மகேஷுனா கிரிம் ரசாதலம் செய்வ ஜனயன்னு பிரத்யம் ததா. இவ்வரிய செயலால் ராமனின் அளப்பரிய ஆற்றலில் நம்பிக்கை அடைந்த பெரும் வானரன் சுக்ரீவன் மனதிருப்தியுடன் ராமனுடன் கிஷ்கிந்தை குகையை சென்றடைந்தான். பதப்பிரீதமனாஸ்தேன விஸ்வஸ்தச்ச மகாகபிஹி கிஷ்கிந்தாம் ராமசகிதா ஜகாமச்ச குகாம் ததா. தங்கத்தை போல் செம்மை கலந்த மஞ்சள் நிறத்துடன் விளங்கிய வானரத் தலைவன் சுக்ரீவன்
குகை வாயிலில் நின்று இடிமுழுக்கம் செய்தான். அந்த பேரொளியை கேட்டு தன்னை தடுக்க முற்பட்ட மனைவி தாரைக்கு சமாதானம் கூறிவிட்டு சுக்ரீவனை சந்திப்பதற்காக வானர மன்னன் வாலி வெளியே வந்தான். ராகவன் அவனை அவ்விடத்திலேயே ஒரே அம்பினால் அடித்து வீழ்த்தினார். ததோ அகச்சத்து ஹரிவரஹ சுக்ரீவோ ஹேமபிங்களஹ தேனநாதேன மகதா நிர்ஜகாம ஹரீஸ்வரஹ அனுமான்ய ததாதாராம் சுக்ரீவேன சமாகதஹ நிஜகானச்ச தத்ரைனம் சரே நைகேன ராகவஹ. இவ்வாறு சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்குப்படி சண்டையில் வாலியை கொன்றார். ராகவன் அந்த வானர அரசு பீடத்தில் சுக்ரீவனையே அமர்த்தினார். ததா சுக்ரீவ வச்சனாத்து ஹத்வா பாலினம் ஆகவே சுக்ரீவம் ஏவ தத்ராஜ்யே ராகவ பிரத்யபாதயத்து. வானர்களில் காலை போன்ற அவன் எல்லா வானரங்களையும் அழைத்து ஜனகன் செல்வியாகிய சீதையை தேடி கண்டு வரும்படி ஆணையிட்டு 4 திசைகளிலும் அனுப்பி வைத்தான். சச்ச சர்வான சமானீய வானரான் வானர சபா திச பிரஸ்தாபயாமாச தித்ருக்ஷுர் ஜனகாத்மஜாம். பின்னர் மேற்கொண்டு சம்பாதி என்னும் கழுகின் சொற்படி மகாபலம் பொருந்திய அனுமான் 100 யோஜனை அகலமுள்ள உப்பு கடலை தாண்டி கடந்தார். ததோகிருத்ரஸ்ய வச்சனாத்து சம்பாதிர் ஹனுமான் பலி சதயோஜன விஸ்தீர்ணம் புப்ளுவே லவனார்ணவம். எதிர்காரையில் ராவணனால் பரிபாலிக்கப்படும் லங்கை நகரை அடைந்து அசோகவனத்தில் சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் சீதையை கண்டார். தத்ரலங்காம் சமாசாத்திய புரிம் ராவணபாலிதாம் ததர்ஷ சீதாம் தியாயந்திம் அசோகவணிகாம் கதாம். தக்க சான்றுகளுடன் தன்னை அறிமுகம் செய்து கொண்ட பின் தான் வந்திருப்பதன் நோக்கத்தையும் தெரிவித்து கொண்டார். வைதேகிக்கு ஆறுதல் கூறினார். பின் அந்த பூஞ்சோலையின் நுழைவாயிலை தகர்த்தெறிந்தார். நிவேதயித்வா அபிஜானம் பிரவருத்திம் ச நிவேத்தியச்ச சமாஸ்மாஸ்யச்ச வைதேகிம் மர்த்தயாமாசதோரணம். தன்னை எதிர்க்க வந்த 5 சேனாநாயகர்களையும் 7 மந்திரி குமாரர்களையும் கொன்று அச்சகுமாரனை கசக்கி பிழிந்து பின்னர் தன் விருப்பப்படியே அவரிடம் அகப்பட்டு கொண்டார். பஞ்சசேனாக்கிரகான் ஹத்வா சப்தமந்திரி சுதானபி சூரமக்ஷம் ச நிஷ்பிஷ்ய கிரகணம் சமுபாகமத்து. பிரம்மாவின் வரத்தினால் எதிரிகளின் அஸ்திரக்கட்டிலிருந்து தான் விடுவிக்கப்பட்டு விட்டதை தெரிந்து கொண்டார். இருப்பினும் அந்த வீரர் கயிற்றால் தன்னை கட்டும் அரக்கர்களின் அட்டகாசங்களை தானாகவே பொறுத்து கொண்டிருந்தார். அஸ்திரேன உன்முக்தம் ஆத்மானம் ஞாத்வா வைதா மகாத்வராத்து மர்ஷகென்ன ராட்சசான் வீரோ எந்திரினாஸ்தான் எதிர்ச்சையா. பின்னர் மிதிலை மன்னர் மகளாகிய சீதையை மட்டும் விட்டுவிட்டு இலங்கை நகரத்தை தீ வைத்து கொளுத்தினார். சீதையை கண்டுவிட்ட இனிய செய்தியை ராமனுக்கு தெரிவிக்கும் பொருட்டு மகாவானரர் திரும்பி வந்தார். கதோகத்பாத் புரிம் லங்காம் ஹிருதய சீதாம் ச மைதிலிம் ராமாய பிரியம் ஆக்கியாதும் புனராயான் மகாகபிகி. அளவு கடந்த அறிவு படைத்த ஹனுமான் மகாத்மாவான ராமனை அடைந்து அவரை வலம் வந்து கண்டேன் சீதையை என்று சிறுவாக்கியத்தால் உண்மை செய்தியை விண்ணப்பித்தார். அபிகம்ய மகாத்மானம் கிருத்வாராமம் பிரதட்சிணம் நிவேதயத்த அமேயாத்மா திருஷ்டா சீதேதி தத்வதः. பின்னர் ராமன் சுக்ரீவனோடு கூட பெருங்கடலின் கரையை அடைந்து சூரியனைப் போல் பேரொளி வீசும் அம்புகளால் கடலை கலக்கி உசுப்பிவிட்டார். தத சுக்ரீவ சகிதோ கத்வா தீரம் மகோததே சமுத்திரம் சோபயாமாச சரராதித்ய சந்நிபைஹி. ஆறுகளின் நாயகனான சமுத்திர மன்னன் தானே நேரில் வந்து பார்த்தான். அவனுடைய ஆலோசனையின்படி நலன் என்னும் வானரனை கொண்டு பாலம் அமைக்கச் செய்தார். தர்சயாமாச சாத்மானம் சமுத்திர சரிதாம்பதிகி சமுத்திர வச்சனாச்சைவ நலம் சேதும் அகாரயத்து. அந்த பாலத்தின் மூலமாக இலங்கை சென்று போரில் ராவணனை கொன்று பின்னர் சீதையை திரும்ப பெற்று பெரிதும் வெட்கமடைந்தார். மக்கள் சபையில் அவளை பார்த்து மிக கடுமையான வார்த்தைகளை கூறினார். ராமன் பதிவிரதையான சீதை அக்கடும் சொற்களை தாங்க மாட்டாமல் அக்னியில் பிரவேசித்தாள். அப்பொழுது மனம், மொழி, மெய் ஆகிய 3 சீதை குற்றமற்றவள் என்று அக்னிதேவன் கூறவே ராமனுடைய அந்த பெரும் செயலால் 3 உலக சராசரங்களும் தேவரிஷி கூட்டங்களும் கவலை நீங்கி மகிழ்ச்சி அடைந்தன. எல்லா தேவர்களாலும் புகழப்பெற்ற ராமன் மிகவும் ஆனந்தத்தை அடைந்தார். தேனஹத்வா புரிம் லங்காம் ஹத்வா ராவணமாகவே ராமசீதாம் அனுப்பிராப்திய பராம் விரீடாம் உபாகமத்து தாம் உவாச்ச ததோ ராமः பருஷம் ஜனசம்சதி அமிருஷ்யமானா சா சீதா விவேஷ ஜ்வலனம் சதி
तदग्निवचनात् सीतां ज्ञात्वा विहितकल्मषां बभूव राम सम्प्रहृष्टः भोजितः सर्वदैवतैः। कर्मणादेन महदा त्रैलोक्यं स चराचरं स देवर्षिगणं दुष्टं राघवस्य महात्मनः. அரக்க தலைவனான விபீஷணனை இலங்கை மன்னனாக முடிசூட்டிய பின் தன் நன்றி கடனை செலுத்திவிட்ட மன நிறைவால் கவலை நீங்கி பெருமகிழ்ச்சியில் திளைத்தார் ராமன். அபிஷிச்சிய லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகத்யஸ்ததா ராமோ விஜ்வர பிரமுமோதக. தேவதைகளிடமிருந்து பெறப்பட்ட வரத்தின் மூலம் இலங்கை போரில் மாண்டு போன வானர்களை உயிர்ப்பித்து எழுப்பினார். நண்பர்கள் புடைசூழ புஷ்பகத்தில் ஏறி அயோத்தி நோக்கி புறப்பட்டார். தேவதாப்தியோ வரம் பிராப்திய சமுத்தாப்தியச்ச வானரான் அயோத்தியாம் பிரஸ்திதோ ராம புஷ்பகேன சுஹൃத்விரதः. எதிர்கொள்ள முடியாத வீரம் படைத்த ராமன் போகும் வழியில் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தில் தங்கினார். அங்கிருந்து பரதனை பார்த்து வரும்படி ஹனுமானை அனுப்பினார். பரத்வாஜாசிரமம் கத்வா ராம சத்ய பராக்கிரமः பரதஸ்ய அந்திகம் ராமோ ஹனுமந்தம் விசர்ஜயத். பின்னர் சுக்ரீவனுடன் நடந்த விஷயங்கள் குறித்து உரையாடி கொண்டே புஷ்பகுமானத்தில் ஏறி நந்திகிராமம் அடைந்தார். புனராக்கியாயிகாம் தல்பன் சுக்ரீவ சகிதஸ்ததா புஷ்பகம் தத்து சமாருஹ்ய நந்திகிராமம் யயோததா. பாவமற்றவரான ராமன் நந்தி கிராமத்தில் சகோதரருடன் கூட விரத காலம் முடிந்துவிட்டதால் சடையை நீக்கினார். சீதாதேவியை திரும்ப பெற்று ராஜலட்சுமியையும் மீண்டும் அடைந்தார். நந்தி கிராமே ஜடாம் ஹித்வா பிராத்ருபிஹி சகிதோ அனகஹ ராமசீதாம் அனுப்பிராப்திய ராஜம் புனரவாப்தவான். மக்கள் மேலிசிருக்கும்படியான மகிழ்வுடனும் மனமாற குதூகலத்துடனும் எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்பட்டதால் உண்டான நிறைவுடனும் மனவியாதியும் உடல் நோயும் அற்றவர்களாகவும் பஞ்சம் முதலான அச்சம் நீங்கியவர்களுமாக வாழ்ந்தார்கள். பிரஹிஷ்டமுதிதோ லோகஸ் துஷ்டபுஷ்ட சுதார்மிக நிராமயோ க்ஷரோகஸ்ச துர்பிக்ஷ பயவர்ஜித. ராமராஜ்யத்தில் தன்னுடைய மைந்தனின் மரணத்தை யாரும் ஒருபோதும் பார்த்ததில்லை. விவாகமான மாதர்கள் விதவைகள் ஆனதில்லை. எப்பொழுதும் பதிவிரதைகளாகவே இருந்து வந்தார்கள். ந புத்திரமரணம் கேச்சித் திரக்ஷந்தி புருஷா கோச்சித் நார்யश्च அவிதவா நித்தியம் பவிஷ்யந்தி பதிவிரதாக. நெருப்பினால் பயம் ஏற்பட்டதில்லை. எந்த பிராணியும் நீரில் மூழ்கி மரித்ததில்லை. பேய்காற்று புயல் சூறாவளி போன்ற காற்றினால் உண்டாகும் பயம் ஏற்பட்டதில்லை. காய்ச்சல் நோய் முதலியவற்றாலும் அச்சம் ஏற்பட்டதில்லை. ராமராஜ்யத்தில் ந சாக்திஜம் பயம் கிஞ்சித் ந அப்சு மஜ்ஜந்தி சந்தவः ந வாதஜம் பயம் கிஞ்சித் ந அபிஜ்வரக்ருதம் ததா. உணவின்மையால் பசிக்கொடுமை திருடர் பயம் தோன்றியதில்லை. நகரங்களும் கிராமத் தொகுதிகளும் பொருள் பண்டம் நிறைந்தவைகளாக இருந்தன. ஹிருதயுகத்து மக்களைப் போல எல்லோரும் எப்போதும் நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். நச்சாபி விஷுத்பயம் தத்ர ந தஸ்கர பயம் ததா நகராணிச்ச ராஷ்டிராணி தனதான்ய யுதானிச்ச நித்தியம் பிரமுதிதா சர்வே யதா கிருதயுகே ததா. ஹிருதயுகத்து மக்களைப் போல எல்லோரும் எப்போதும் நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். 100 அஸ்வமேத யாகங்களை செய்து அநேக பொற்காசுகளை தட்சிணையாக கொடுத்தார். 10,000 கோடிக்கணக்கில் பசுமாடுகளை வேதவித்தகர்களுக்கு முறைப்படி தானம் செய்தார். பெரும் புகழ்பெற்ற குலத்தில் தோன்றிய அவர் அந்தணர்களுக்கு கணக்கில்லாத அளவிற்கு பொருள்களை வாரி வழங்கினார். அஸ்வமேத சதைரிஷ்ட்வா ததா பகு சுவர்ணகை கவாம் கோட்யயுதம் தத்வா வித்வத்யோ விதிபூர்வகம் அசங்கேயம் தனம் கத்தத்வா பிராமணிப்தியம் மகாயஷாக. நூற்றுக்கணக்கான அரச பரம்பரைகளையும் ராகவன் நிறுவப் போகிறார். இவ்வுலகில் 4 வர்ணத்தாரையும் அவரது வாழ்க்கை நெறியில் நிலைநிறுத்தப் போகிறார். ராஜவம்சான் சதகுணான் ஸ்தாபயிஷ்யதி ராகவः சாதுர்பர்யம் ச லோகே அஸ்மின் ஸ்வே ஸ்வே தர்மே நியோக்ஷதி. 10,000 ஆண்டுகளும் 100 ஆண்டுகளும், அதாவது 11,000 ஆண்டுகள் ராமன் அரசாட்சி என்ற பெரும் பொதுநலப் பணியை நிறைவேற்றிவிட்டு பிரம்மலோகம், அதாவது இங்கே இவர் விஷயத்தில் வைகுண்டம் திரும்பி சென்றடையப் போகிறார். தசவர்ஷ சகஸ்ராணி தசவர்ஷ சதானிச்ச ராமராஜ்யம் உபாசித்வா பிரம்மலோகம் பிரயாஸ்யதி.
மனமாசுகளை நீக்குவதும் பாவங்களை அழிப்பதும் புண்ணியத்தை அளிப்பதும் வேதங்களுக்கு நிகரானதுமான இந்த ராமச்சரித்திரத்தை படிப்பவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறார். இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதஸ்ட சம்விதம் படைத்து ராமச்சரிதம் சர்வ பாபகி பிரமுச்சதே. ராமாயணம் என்ற இந்த கதையை படிப்பவர்களுக்கு மகன்கள், பேரன்கள், உறவினர்கள் கூட சேர்ந்திருக்கும் நீண்ட ஆயுள் கிட்டுகிறது. அவர் உயிரை துறந்த பின் சொர்க்கத்திற்கு சென்று அங்கே கௌரவிக்கப்பட்டு நிலையாக தங்கிவிடுகிறார். ஏததாக்கியானம் ஆயுஷ்யம் படன்னு ராமாயணம் நரக ச புத்திரபௌத்திர சகனக பிரேத்திய ஸ்வர்கே மகியதே. இதை படிக்கும் விதுபிறப்பாளர்களாகிய பிராமணர்கள் வேதாந்த அறிவினை பெறுவார்கள். சத்திரியர்கள் அரசாட்சியை அடைவார்கள். வைசியர்கள் வியாபாரத்தில் வெற்றியை பெறுவார்கள். சாமானிய வேளாண் மக்களும் நற்பெருமையை அடைவார்கள். படத்வஜவாக் ரிஷபத்வமீயாத்து சாட் சத்ரியோ பூமி பதித்வமீயாத்து வணிக் ஜன பன்ய பலத்வமீயாத்து ஜனசசுத்ராபி மகத்வமீயாத்து. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் முதலாவது சர்க்கம் முற்றிற்று. இத்தியாச ஸ்ரீமத் ராமாயண வால்மீகி ஆதிகாவியே பாலகாண்டே பிரதம சர்க்கः. ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீஹரயே நமः. ஜெய் ஜானகிகாந்தஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா. முதல் சர்க்கம் சம்ஷேப ராமாயணம் பூர்த்தி அடைஞ்சது. இந்த சம்ஷேப ராமாயணம் கேட்டாலே ராமாயணம் கேட்ட பலன் சொல்லுவாங்க மகான்கள்லாம். அதனால் இதோடு நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். சம்ஷேப ராமாயணம் கேட்குறது முழு ராமாயணம் கேட்ட பலன் கிடைக்கும். ரொம்ப விசேஷம். ராம 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 ராம. நாளைக்கு ராம ஜென்மபூமி அயோத்தியாவில் இன்றைக்கி 22, இன்றைக்கி 21, இன்றைக்கி ஏகாதசி. நாளைக்கு 22 ஜனவரி 22 நாளைக்கு பிராண பிரதிஷ்டை ராமருடைய கும்பாபிஷேகம் அயோத்தியில் நடக்க இருக்கிறது. எல்லாரும் மனமாற ராமனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி கொண்டு சீதாராமனை வழிபட்டு கொண்டு பகவன் நாமத்தை காலையிலிருந்து தொடர்ந்து சொல்ல வேண்டும். சொல்லி அந்த பட்டாபிஷேகம் கும்பாபிஷேகம் அது முடிஞ்ச பிறகு எல்லாரும் பகவானை நைவேத்தியம் பண்ணி பிரசாதத்தை சாப்பிடணும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ராம 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 சீதாபதே. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். நம்ம இது நாளைக்கு தான் ராமருடைய கும்பாபிஷேகம் இல்லையா? அதனால் நாளைக்கு தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் யூடியூப்பில். ராம 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 ராம. श्री रामनाम संकीर्तन की जय. श्रीमद् वाल्मीकि रामायण की जय. आंजनेय स्वामी की जय. श्री वाल्मीकि भगवान की जय. सीताराम भगवान की जय. आंजनेय स्वामी की जय. सकल साधु मंडली की जय. राम 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 राम.